ஓம் சாந்தி 10/2/2025. இனிமையான குழந்தைகளே, தந்தையின் மூலம் உங்களுக்கு எந்த ஒரே வழி கிடைத்து கொண்டிருக்கிறதோ அதன்படி நடந்து கலியுக மனிதர்களை சத்தியுக தேவதைகளாக ஆக்கக்கூடிய மேன்மையான காரியம் செய்ய வேண்டும். கேள்வி: அனைத்து மனிதர்களும் ஏன் துக்கமானவர்களாக ஆகியிருக்கின்றனர்? அதற்கான மூல காரணம் என்ன? பதில்: ராவணன் அனைவருக்கும் சாபம் கொடுத்து விட்ட காரணத்தினால்தான் அனைவரும் துக்கமானவர்களாக ஆகிவிட்டனர். தந்தை ஆஸ்தி கொடுக்கிறார், ராவணன் சாபம் கொடுக்கிறது என்பதை உலகத்தினர் அறிந்து கொள்ளவில்லை. தந்தை ஆஸ்தி கொடுத்ததால் தான் பாரதவாசிகள் இந்த அளவிற்கு சுகமானவர்களாக, சொர்க்கத்திற்கு எஜமானர்களாக ஆகியிருந்தனர். பூஜைக்கு உரியவர்களாக உள்ளனர். சாபம் அடைவதால் பூஜாரிகளாக ஆகிவிடுகின்றனர். ஓம் சாந்தி. குழந்தைகள் இங்கு மதுவனத்திற்கு பாப் தாதாவிடம் வருகின்றனர். மண்டபத்திற்குள் நுழைகின்ற பொழுது முதலில் சகோதர சகோதரிகள் அமர்ந்திருப்பதை பார்க்கிறீர்கள். பிறகு பாப் தாதா வந்திருப்பதை பார்க்கிறீர்கள். எனும் பொழுது தந்தையின் நினைவு வந்து விடுகிறது. நீங்கள் பிரஜாபிதா பிரம்மாவின் குழந்தைகள், பிராமணர்கள் மற்றும் பிராமணிகள். அந்த பிராமணர்கள் பிரம்மா பாபாவை அறியவே இல்லை. குழந்தைகளாகிய நீங்கள் அறிவீர்கள். எப்பொழுது தந்தை வருகின்றாரோ அப்பொழுது பிரம்மா, விஷ்ணு, சங்கரும் அவசியம் தேவை. திரிமூர்த்தி சிவ பகவானின் மகா வாக்கியம் என்றும் கூறுகின்றனர். இப்பொழுது மூவரின் மூலமும் மகா வாக்கியம் கூற மாட்டார்கள் அல்லவா? இந்த விஷயங்களை நல்ல முறையில் புத்தியில் கடைபிடிக்க வேண்டும். எல்லையற்ற தந்தையிடமிருந்து அவசியம் சொர்க்கத்தின் ஆஸ்தி கிடைக்கிறது. ஆகையால் அனைத்து பக்தர்களும் பகவானிடத்தில் என்ன விரும்புகின்றனர்? ஜீவன் முக்தி. இப்பொழுது வாழ்க்கையின் பந்தனத்தில் இருக்கின்றனர். வந்து இந்த பந்தனத்தில் இருந்து விடுவியுங்கள் என்று அனைவரும் தந்தையை நினைவு செய்கின்றனர். பாபா வந்துள்ளார் என்பதை குழந்தைகள் நீங்கள் அறிவீர்கள். கல்ப கல்பமாக தந்தை வருகிறார். நீங்கள்தான் தாய் தந்தை என அவரை அழைக்கின்றனர். அதனால் இதன் பொருளை யாரும் அறிந்து கொள்ளவில்லை. நிராகார தந்தைக்காகத்தான் அழைப்பு என்று புரிந்து கொள்கிறார்கள், பாடுகிறார்கள். ஆனால் எதையும் அடைவது இல்லை. இப்பொழுது குழந்தைகளாகிய உங்களுக்கு அவரிடமிருந்து ஆஸ்தி கிடைக்கிறது. பிறகு ஒரு கல்பத்திற்கு மீண்டும் கிடைக்கும். தந்தை வந்து அரை கல்பத்திற்கான ஆஸ்தியை கொடுக்கிறார். ராவணன் சாபம் கொடுக்கிறார் என்பதை குழந்தைகள் அறிவீர்கள். நாம் அனைவரும் சாபம் அடைந்திருக்கிறோம் என்பதை உலகத்தினர் அறியவில்லை. ராவணனுடைய சாபம் ஏற்பட்டு இருக்கிறது. அதனால்தான் அனைவரும் துக்கமானவர்களாக இருக்கிறார்கள். பாரதவாசிகள் சுகமானவர்களாக இருந்தனர். அப்போது லக்ஷ்மி நாராயணன் இருந்தார்கள். தேவதைகள் முன் சென்று தலை வணங்குகின்றனர், பூஜை செய்கின்றனர். ஆனால் சத்தியுகம் எப்போது இருந்தது என்பது யாருக்கும் தெரியாது. சத்தியுகத்திற்கு மட்டுமே லட்சம் ஆண்டுகள் என்று காண்பித்து விட்டனர். அதன் பிறகு திரேதா, துவாபர, கலியுகம் என்று கணக்கிட்டால் எத்தனை மனிதர்கள் ஆகிவிடுவார்கள்? சத்தியுகத்தில் மட்டுமே அதிக மனிதர்களாக ஆகிவிடுவர். எந்த மனிதனின் புத்தியிலும் புரிதல் கிடையாது.
தந்தை புரிய வைக்கிறார். 33 கோடி தேவதைகள் என்றும் பாடப்படுகிறது. அவர்கள் இவ்வாறு லட்சம் ஆண்டுகளாக இருந்தனர் என்பது கிடையாது. ஆக இதையும் மனிதர்களுக்கு புரிய வைக்க வேண்டும். பாபா நம்மை தூய்மையான புத்தியுடையவராக ஆக்குகிறார் என்பதை இப்பொழுது நீங்கள் புரிந்து கொண்டீர்கள். ராவணன் அசுத்த புத்தியுடையவர்களாக ஆக்குகிறது. முக்கியமான விஷயம் இதுவாகும். சத்தியுகத்தில் இருப்பது தூய்மை, இங்கிருப்பது அசுத்தமாகும். எப்பொழுதிலிருந்து ராமராஜ்யம் மற்றும் எதுவரை என்பது யாருக்கும் தெரியாது. ராவண ராஜ்யம் எப்பொழுதிலிருந்து எதுவரை நடைபெறுகிறது? இங்குதான் ராமராஜ்யமும் இருந்தது, இங்கேயே ராவண ராஜ்யமும் இருக்கிறது என்று புரிந்திருக்கின்றனர். பல வழிமுறைகள் உள்ளன அல்லவா? எத்தனை மனிதர்கள் இருக்கிறார்களோ அவ்வளவு வழிமுறைகள் உள்ளன. இப்பொழுது இங்கு குழந்தைகளாகிய உங்களுக்கு ஒரே ஒரு வழி கிடைக்கிறது. அதை தந்தைதான் கொடுக்கிறார். இப்பொழுது நீங்கள் பிரம்மாவின் மூலம் தேவதைகளாக ஆகிக் கொண்டிருக்கிறீர்கள். தேவதைகளின் புகழ் பாடப்படுகிறது. அனைத்து குணங்களும் நிறைந்தவர்கள், 16 கலைகளிலும் முழுமையானவர்கள். அவர்களும் மனிதர்கள்தான். ஏன் மனிதர்களின் புகழ் பாடுகின்றனர்? அவசியம் வேறுபாடு இருக்கும் அல்லவா? இப்பொழுது குழந்தைகளாகிய நீங்களும் வரிசைப்படியான முயற்சியின் அடிப்படையில் மனிதனை தேவதையாக்கும் கடமையை கற்கிறீர்கள். கலியுக மனிதர்களை நீங்கள் சத்யுக தேவதைகளாக ஆக்குகிறீர்கள். இது சாந்தி தாமம் கிடையாது. இங்கு காரியங்கள் அவசியம் செய்ய வேண்டியிருக்கிறது. அது இனிமையான அமைதியான வீடாகும். ஆத்மாக்களாகிய நமது இனிமையான வீடு. பிரம்மாண்டத்திற்கு எஜமானர்கள் என்பதை இப்பொழுது நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். அங்கு துக்கம் சுகத்திலிருந்து விடுபட்டு இருப்போம். பிறகு சத்யுகத்தில் உலகின் எஜமானர்களாக ஆகிறோம். இப்பொழுது குழந்தைகளாகிய நீங்கள் தகுதியானவர்களாக ஆகிக் கொண்டிருக்கிறீர்கள். லட்சியம், குறிக்கோள் மிக சரியாக இருக்கிறது. குழந்தைகளாகிய நீங்கள் யோக பலமுடையவர்கள், அவர்கள் புஜபலமுடையவர்கள். நீங்களும் யுத்த மைதானத்தில் இருக்கிறீர்கள். ஆனால் நீங்கள் இரட்டை அகிம்சையாளர்களாக இருக்கிறீர்கள். அவர்கள் இம்சை தருபவர்கள். காமம்தான் இம்சை என்று கூறப்படுகிறது. இது இம்சை என்று சந்நியாசிகளும் புரிந்திருக்கின்றனர். அதனால்தான் தூய்மையாகின்றனர். ஆனால் உங்களை தவிர வேறு யாருக்கும் தந்தையின் மீது அன்பு கிடையாது. நாயகன் நாயகிக்கிடையே அன்பு இருக்கும் அல்லவா? அந்த நாயகன் நாயகிகள் ஒரே ஒரு பிறப்பிற்காக பாடப்படுகின்றனர். நீங்கள் அனைவரும் நாயகனாகிய எனக்கு நாயகிகளாக இருக்கிறீர்கள். பக்தி மார்க்கத்தில் நாயகனாகிய என் ஒருவனை தான் நினைவு செய்து வந்தீர்கள். இப்பொழுது நான் கூறுகிறேன், இந்த கடைசி பிறவியில் தூய்மையாக ஆகுங்கள் மற்றும் யதார்த்தமான முறையில் நினைவு செய்யுங்கள். நினைவு செய்வதன் மூலம்தான் நீங்கள் விடுபட்டு விடுவீர்கள். சத்யுகத்தில் நினைவு செய்ய வேண்டிய அவசியம் இருக்காது. துக்கத்தின் பொழுதுதான் அனைவரும் நினைவு செய்கின்றனர். இது நரகமாகும். இதை சொர்க்கம் என்று கூற மாட்டோம் அல்லவா? செல்வந்தர்களாக இருக்கும் பெரிய மனிதர்கள் நமக்கு இதுவே சொர்க்கம் என்று நினைக்கின்றனர். விமானம் போன்ற அனைத்து பொருட்களும் இருக்கின்றன. எவ்வளவு குருட்டு நம்பிக்கையுடன் இருக்கிறார்கள். நீங்கள்தான் தாய் தந்தை என்று பாடுகின்றனர். ஆனால் எதையும் புரிந்து கொள்வது கிடையாது. எந்த ஒரு சுகமான உலகம் கிடைத்தது என்பதை யாரும் அறிந்து கொள்ளவில்லை. ஆத்மாதான் பேசுகிறது. ஆத்மாக்களாகிய நீங்கள் புரிந்திருக்கிறீர்கள். நமக்கு சுகமான உலகம் கிடைக்கவிருக்கிறது. அதன் பெயரே சொர்க்கம், சுகதாமம். சொர்க்கம் அனைவருக்கும்
மிக இனிமையாக தோன்றுகிறது. சொர்க்கத்தில் தங்கம் வைரத்தால் எவ்வளவு மாளிகைகள் இருந்தன என்பதை இப்பொழுது நீங்கள் அறிகிறீர்கள். பக்தி மார்க்கத்திலும் அளவற்ற செல்வம் இருந்தது. இப்பொழுது நீங்கள் அறிவீர்கள். அதன் மூலம்தான் சோமநாதர் ஆலயத்தை கட்டினார்கள். ஒவ்வொரு சிலையும் லட்சம் ரூபாய் மதிப்புடையதாக இருந்தது. அவைகள் அனைத்தும் எங்கு சென்று விட்டன? எவ்வளவு கொள்ளையடித்து சென்றனர்? இஸ்லாமியர்கள் கொண்டு சென்று மசூதி போன்றவைகளில் பயன்படுத்தினர். அந்த அளவிற்கு அளவற்ற செல்வம் இருந்தது. இப்பொழுது நாம் தந்தையின் மூலம் மீண்டும் சொர்க்கத்திற்கு எஜமானர்களாக ஆகிக் கொண்டிருக்கிறோம் என்பது குழந்தைகளாகிய உங்களது புத்தியில் இருக்கிறது. நமது மாளிகை தங்கத்தில் இருக்கும். வாசற் கதவிலும் பதிக்கப்பட்டிருக்கும். ஜெயினர்களின் கோவில்களிலும் இவ்வாறு உருவாக்கப்பட்டிருக்கும். முன்பு இருந்த வைரத்தை போல இப்பொழுது கிடையாது அல்லவா? நாம் தந்தையிடமிருந்து சொர்க்கத்தை ஆஸ்தியாக அடைந்து கொண்டிருக்கிறோம் என்பதை இப்பொழுது நீங்கள் அறிவீர்கள். சிவபாபா பாரதத்தில்தான் வருகிறார். பாரதத்திற்கு தான் சிவ பகவானின் சொர்க்கத்தின் ஆஸ்தி கிடைக்கிறது. கிறிஸ்துவிற்கு 3000 ஆண்டிற்கு முன்பு பாரதம் சொர்க்கமாக இருந்தது என்று கிறிஸ்தவர்களும் கூறுகின்றனர். யார் ராஜ்யம் செய்தனர் என்பது யாருக்கும் தெரியாது. மற்றபடி பாரதம் மிகவும் பழமையானது என்பதை புரிந்து வைத்திருக்கின்றனர். ஆக இதுதான் சொர்க்கமாக இருந்தது அல்லவா? சொர்க்கத்தை உருவாக்கக்கூடிய தந்தை என்று பாபாவை கூறுகின்றனர். அவசியம் தந்தை வந்திருக்க வேண்டும். அவர் மூலம்தான் நீங்கள் சொர்க்கத்தின் எஜமானர்களாக ஆகியிருக்க வேண்டும். ஒவ்வொரு 5000 ஆண்டிற்கு பிறகும் சொர்க்கத்தின் எஜமானர்களாக ஆகின்றீர்கள். அரை கல்பத்திற்கு பிறகு மீண்டும் ராவண ராஜ்யம் ஆரம்பமாகிறது. சித்திரங்களில் இவ்வாறு தெளிவாக காண்பியுங்கள். 1,00,000 ஆண்டுகள் என்பது புத்தியிலிருந்து நீங்கிவிட வேண்டும். லக்ஷ்மி நாராயணன் ஒருவர் கிடையாது. அவர்களது ராஜ்யம் இருக்கும் அல்லவா? பிறகு அவர்களது குழந்தைகள் ராஜாவாக ஆகியிருப்பர். ராஜாக்களாக பலர் ஆவார்கள் அல்லவா? முழு மாலையும் உருவாக்கப்பட்டிருக்கிறது. மாலையை தான் நினைக்கின்றனர். யார் தந்தைக்கு உதவியாளர்களாக ஆகி தந்தையின் சேவை செய்கிறார்களோ அவர்களுக்கு தான் மாலை உருவாகிறது. அவர்கள்தான் முழு சக்கரத்திலும் வருகின்றனர். பூஜைக்கு உரிய மற்றும் பூஜாரிகளாக ஆகின்றனர். அவர்களது நினைவு சின்னம் இதுவாகும். நீங்கள் பூஜைக்குரிய நிலையிலிருந்து பூஜாரிகளாக ஆகிறீர்கள். பிறகு அமர்ந்து தனது மாலையை பூஜை செய்கிறீர்கள். முதலில் மாலையை தொட்டு தலை வணங்குவர். கடைசியில்தான் மாலையை உருட்ட ஆரம்பிப்பர். நீங்களும் முழு சக்கரத்திலும் வருகிறீர்கள். மீண்டும் சிவபாபாவிடமிருந்து ஆஸ்தி அடைகிறீர்கள். இந்த ரகசியத்தை நீங்கள் மட்டுமே அறிவீர்கள். மனிதர்கள் சிலர் சிலரது பெயரில், சிலர் வேறு சிலரது பெயரில் மாலையை உருட்டுகிறார்கள். அறிந்து கொள்வது எதுவும் கிடையாது. இப்பொழுது உங்களிடத்தில் மாலையின் முழு ஞானமும் இருக்கிறது. வேறு யாரிடத்திலும் இந்த ஞானம் கிடையாது. இவர்கள் யாருடைய மாலையை உருட்டுகின்றனர் என்று கிறிஸ்தவர்கள் புரிந்து கொள்ள மாட்டார்கள். யார் தந்தைக்கு உதவியாளர்களாக ஆகி சேவை செய்கிறார்களோ அவர்களுக்கான மாலை இதுவாகும். இந்த நேரத்தில் அனைவரும் அசுத்தமாக இருக்கின்றனர். யார் சுத்தமாக இருந்தார்களோ அவர்கள் இங்கு வந்து பல பிறவிகள் எடுத்து இப்பொழுது தூய்மை இல்லாமல் ஆகிவிட்டனர். மீண்டும் அனைவரும் வரிசைப்படியாக செல்வார்கள். வரிசைப்படியாக வருகின்றனர். வரிசைப்படியாக செல்கின்றனர். எவ்வளவு புரிந்து கொள்ள வேண்டிய விஷயமாக இருக்கிறது. இது மரமாகும். எவ்வளவு கிளைகள் இலைகள் உள்ளன. இப்பொழுது இந்த முழு மரமும் அழிந்து போக வேண்டும். பிறகு உங்களது அஸ்திவாரம் போட
போடப்படும். நீங்கள் இந்த மரத்தின் அஸ்திவாரமாக இருக்கிறீர்கள். இதில் சூரிய வம்சம், சந்திர வம்சம் இருவரும் இருக்கிறீர்கள். சத்யுகம், திரேதா யுகத்தில் யார் ராஜ்யம் செய்தார்களோ அவர்களது தர்மம் இப்பொழுது கிடையாது. சிலைகள் மட்டுமே இருக்கின்றன. யாருக்கு சிலைகள் உள்ளனவோ அவர்களது சரித்திரத்தை அறிந்து கொள்ள வேண்டும். இந்த பொருள் 1,00,000 ஆண்டு பழமையானது என்று கூறிவிடுகின்றனர். உண்மையிலும் பழமையிலும் பழமையானது ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம் ஆகும். அதற்கு முன் வேறு எதுவும் இருக்கவே முடியாது. மற்ற அனைத்தும் 2500 ஆண்டுகளுக்கு பழமையானதாக இருக்கும். கீழே தோண்டி எடுக்கின்றனர் அல்லவா? பக்தி மார்க்கத்தில் யார் பூஜை செய்கிறார்களோ அவர்கள் பழைய பொருட்களை எடுக்கின்றனர். ஏனென்றால் பூகம்பத்தின் பொழுது ஆலயம் போன்ற அனைத்தும் உள்ளே சென்று விடுகிறது. பிறகு புதிதாக உருவாக்கப்படுகிறது. இப்பொழுது காலியாக இருக்கக்கூடிய தங்கம், வைர சுரங்கங்கள் அங்கு மீண்டும் நிறைந்துவிடும். இந்த அனைத்து விஷயங்களும் இப்பொழுது உங்கள் புத்தியில் இருக்கிறது. தந்தை உலகின் சரித்திர பூகோளத்தை புரிய வைத்திருக்கிறார். சத்தியுகத்தில் எவ்வளவு குறைவான மனிதர்கள் இருப்பார்கள், பிறகு அதிகமாகிறது. ஆத்மாக்கள் அனைத்தும் பரம்தாமத்திலிருந்து வருகின்றன. ஆத்மாக்கள் வந்து கொண்டே இருப்பதால் மரம் வளர்ச்சி அடைகிறது. பிறகு எப்பொழுது இற்றுப்போன நிலை ஏற்பட்டு விடுகிறதோ அப்பொழுது ராமர் இருந்தால் என்ன, ராவணன் இருந்தால் என்ன, இதுதான் குடும்பம் என்று பாடுகின்றனர். பல தர்மங்கள் இருக்கிறது அல்லவா? நமது குடும்பம் எவ்வளவு சிறியதாக இருக்கிறது. இது பிராமணர்களின் பரிவாரம். அங்கு எவ்வளவு தர்மங்கள் உள்ளன. மக்கள் தொகை கூறுகிறது அல்லவா? அவர்கள் அனைவரும் ராவண வம்சத்தினர்கள். இவர்கள் அனைவரும் செல்வார்கள். மீதம் மிக குறைவானவர்கள் தான் இருப்பார்கள். ராவண வம்சத்தினர்கள் சொர்க்கத்திற்கு வரமாட்டார்கள். அனைவரும் முக்தி தாமத்தில் இருப்பார்கள். மற்றபடி படிக்கக்கூடிய நீங்கள் மட்டுமே வரிசைப்படியாக சொர்க்கத்திற்கு வருவீர்கள். அந்த நிராகார மரம் எப்படி இருக்கிறது, இந்த மனித சிருஷ்டி மரம் எப்படி இருக்கிறது என்பதை இப்பொழுது குழந்தைகளாகிய நீங்கள் புரிந்திருக்கிறீர்கள். இது உங்களது புத்தியில் இருக்கிறது. படிப்பில் கவனம் செலுத்தவில்லை என்றால் தேர்வில் தோல்வி அடைந்து விடுவீர்கள். படித்து மற்றும் கற்பித்து கொண்டே இருந்தால் மகிழ்ச்சியும் ஏற்படும். ஒருவேளை விகாரத்தில் விழுந்துவிட்டால் மற்ற அனைத்தையும் மறந்து விடுவீர்கள். ஆத்மா எப்பொழுது தூய தங்கமாக ஆகிறதோ அப்பொழுதுதான் அதில் தாரணை நன்றாக ஏற்படும். தங்க பாத்திரம் என்றால் தூய்மையாக இருப்பது. ஒருவேளை யாராவது தூய்மை இல்லாதவர்களாக ஆகிவிட்டால் ஞானத்தை கூற முடியாது. இப்பொழுது நீங்கள் எதிரில் அமர்ந்திருக்கிறீர்கள். இறை தந்தை சிவபாபா ஆத்மாக்களாகிய நமக்கு கற்பித்துக் கொண்டு இருக்கிறார் என்பதை அறிவீர்கள். ஆத்மாக்களாகிய நாம் இந்த கர்ம இந்திரியங்களின் மூலம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். தந்தை கற்பிக்கக்கூடியவர். இப்படிப்பட்ட பாடசாலை முழு உலகில் வேறு எங்கு இருக்க முடியும்? அவர் இறை தந்தையாக இருக்கிறார், ஆசிரியராக இருக்கிறார், சத்குருவாகவும் இருக்கிறார். அனைவரையும் திரும்பி அழைத்து செல்வார். இப்பொழுது நீங்கள் தந்தைக்கு முன்னால் அமர்ந்துள்ளீர்கள். நேரடியாக முரளி கேட்பதில் எவ்வளவு வித்தியாசம் இருக்கிறது. எப்படி இந்த டேப் மெஷின் உருவாகி இருக்கிறதோ இது ஒரு நாள் அனைவரிடத்திலும் வந்துவிடும். குழந்தைகளின் சுகத்திற்காகவே தந்தை இப்படிப்பட்ட பொருட்களை உருவாக்குகிறார். ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. இவர் கருநீலமுடைய அரசர் அல்லவா? முதலில் தூய்மையாக இருந்தார், இப்பொழுது கருநீலமாக ஆகிவிட்டார். அதனால்தான் ஷியாம் சுந்தர் என்று கூறுகின்றனர். நாம் அழகாக இருந்தோம், இப்பொழுது அசுத்தமாக ஆகிவிட்டோம், மீண்டும் அழகாக ஆவோம் என்பதை நீங்கள் அறிவீர்கள். ஏன் ஒருவர் மட்டும் ஆகிறார்? ஒரே ஒருவரை மட்டும் ஏன் பாம்பு தீண்டியது?
பாம்பு என்று மாயைக்கு கூறப்படுகிறது அல்லவா? விகாரத்தில் செல்வதன் மூலம் அசுத்தமாக ஆகிவிடுகிறீர்கள். எவ்வளவு புரிந்து கொள்ள வேண்டிய விஷயமாகும். எல்லையற்ற தந்தை கூறுகிறார், இல்லறத்தில் இருந்தாலும் இந்த கடைசி பிறவியில் எனக்காக தூய்மையாக ஆகுங்கள். குழந்தைகளிடத்தில் இவ்வாறு யாசிக்கிறேன், தாமரை மலர் போன்று தூய்மையாக ஆகுங்கள் மற்றும் என்னை நினைவு செய்தால் இந்த கடைசி பிறவியில் தூய்மையாக ஆவீர்கள். மற்றும் தூய்மையாக இருப்பதன் மூலம் பழைய பாவ கர்மங்கள் அழிந்துவிடும். இது யோக அக்னி. இதன் மூலம் பல ஜென்மங்களுக்கான பாவங்கள் எரிந்துவிடும். சதோ பிரதானத்திலிருந்து சதோ ரஜோ தமோவிற்கு வருகிறீர்கள் என்றால் கலைகள் குறைந்து கொண்டே செல்கிறது, கரைகள் படிந்து கொண்டே செல்கிறது. என் ஒருவனை மட்டும் நினைவு செய்யுங்கள் என்று தந்தை கூறுகிறார். மற்றபடி நதிகளில் குளிப்பதால் தூய்மையாகிவிட மாட்டீர்கள். தண்ணீரும் தத்துவம் அல்லவா? 5 தத்துவங்கள் என்று கூறப்படுகிறது. இந்த நதிகள் எப்படி பதீத பாவனியாக ஆக முடியும்? நதிகள் கடலில் இருந்து உருவாகின்றன. முதலில் கடல்தான் பதீத பாவனியாக வேண்டும். நல்லது. இனிமையிலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கங்கள். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் வணக்கங்கள். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகளும் வணக்கங்களும். தாரணைக்கான முக்கிய சாரம். முதலாவது, வெற்றி மாலையில் வருவதற்காக தந்தைக்கு உதவியாளர்களாக ஆகி சேவை செய்ய வேண்டும். ஒரு நாயகனுடன் உண்மையான அன்பு வைக்க வேண்டும். ஒருவரை மட்டுமே நினைவு செய்ய வேண்டும். தனது மிக சரியான லட்சியம் குறிக்கோளை முன்னால் வைத்து முழுமையான முயற்சி செய்ய வேண்டும். இரட்டை அகிம்சையாளராகி மனிதனை தேவதையாக ஆக்கும் சிரேஷ்ட காரியம் செய்து கொண்டே இருக்க வேண்டும். வரதானம். வெற்றி எனும் பெருமிதத்துடன் என்றென்றும் மலர்ந்த முகத்துடன் அனைத்து ஈர்ப்புகளிலிருந்தும் விடுபட்டவராகுக. விளக்கம். வெற்றி ரத்தினங்களின் நினைவாக தந்தையின் கழுத்தில் மாலையாக இன்று வரையிலும் பூஜை செய்யப்பட்டு வருகிறது. ஆகவே என்றென்றும் தந்தையின் கழுத்தில் மாலையாக விளங்கும் வெற்றி ரத்தினம் எனும் பெருமிதம் இருக்கட்டும். நாம் உலகிற்கே எஜமானரின் குழந்தைகள். நமக்கு கிடைத்தது வேறு யாருக்கும் கிடைக்க முடியாது. இந்த மகிழ்ச்சியும் பெருமிதமும் எப்பொழுதும் உடனிருந்தால் எந்தவித ஈர்ப்பிலிருந்தும் விலகி இருப்பீர்கள். எப்பொழுதும் வெற்றியாளரே என்றென்றும் முக மலர்ச்சியுடன் இருப்பார். ஒரு தந்தையின் நினைவில் மட்டுமே ஈர்க்கப்படுவார். ஸ்லோகன். ஒருவர் நினைவில் மூழ்குவதே ஏகாந்தவாசி ஆவதாகும். ஓம் சாந்தி.